ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த காட்டுக்கலாக்காயில தான் வந்து ஊறுகாய் பண்ண போறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன ரோட் சைட்லேயே விற்பாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இதை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தாங்க வாங்கினேன். நான் ஆர்கானிக் நேட்டிவ் கலாக்கான் அப்படின்னு வித்துட்டு இருந்தாங்க. இதில் தான் நாம இன்னைக்கு வந்து ஊறுகாய் பண்ண போறோம். இதில் போய் ஊறுகாயா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு முறை நான் சாத்தனூர் டேம் வந்து நாங்கள் சின்ன வயசுல வந்து டூர் போனப்ப அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் போட்டாங்க. என்ன ஊறுகான்னு கேட்டதுக்கு அவங்க காட்டுக்கலாக்காய் ஊறுகாய் தான் சொன்னாங்க. நல்லா டேஸ்டா இருந்தது. புளிப்பு கம்மியா இருக்கும். அதில் வந்து இதில் வந்து நான் இன்னைக்கு ஊறுகாய் ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு. இப்போ முதல்ல வந்து இதை வந்து ஒரு கிணத்துல சேர்த்து சுத்தமாக கழுவிக்கோங்க. அதில் பாலெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆயிருக்கும். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. காம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஆஃபாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள வந்து விதையெல்லாம் இருக்கும். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த விதையெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. வெறும் காய் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அப்புறம் நம்ம ஊறுகாய் சாப்பிட்றப்ப நாக்குக்கு தட்டுப்படும். அதுக்காக தான். அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து மொத்த காயும் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா காயும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இப்போ நாம் எடுத்துருக்கிற அளவுக்கு அது போதும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ரெண்டுத்தையுமே வந்து எல்லாமே வந்து நான் ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். அப்புறம் ஒரு 10 வரமிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகம் தேவைப்படுனா இன்னும் ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற விடுங்க. ஆற விட்ட அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ நாம ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஊறுகாய்க்கெலாம் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மூடியில் ஒட்டி இருக்கிறது அதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கூட வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மறுபடியும் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் தான் நான் வச்சுருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டிங்கன்னா தான் ஊறுகாய்க்கெல்லாம் நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காட்டுக்கலக்காய் வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து டைரெக்டாக வந்து சேர்க்க மாட்டாங்க. இது கொஞ்சம் வதக்கினா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து கொஞ்சம் பச்சை வாசனை வரும். மற்ற ஊறுகாய் மாதிரி இல்லை. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்ச நேரம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம் அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். ஏன்னா இதில் புளிப்பு வந்து இருக்காது, சுத்தமாக இருக்காது. ஒரு மாதிரி துவர்ப்பாக தான் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் ஊறுகாய்க்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் ஓரளவுக்கு வெந்திருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அந்த பொடியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து ஓரளவுக்கு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு சுண்டின அப்புறம் நம்மோட இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஊறுகாய் ரெடி ஆகிடும். ஆனால் நிதானமாக தான் வந்து நீங்கள் சுண்ட வைக்கணும். இப்போ நம்மோட காட்டுக்கலாக்காய் ஊறுகாய் ரெடி. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் வந்து அருமையாக இருந்ததுங்க. நீங்கள் சாதத்துக்கு வேணாலும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்குலாம் அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மோட ஊறுகாய் ரெடி ஆச்சு. எப்பவும் போல் ஒரே மாதிரி தக்காளி, எலுமிச்சை, அப்புறம் மாங்காய் இந்த மாதிரி வந்து ஊறுகாய் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுக்கலாக்கால ஊறுகாய் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.